நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக செம்ம ஃபன்னாக இருக்குங்க. என்னடா அதுங்களையும் முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்தால் நல்லா இருக்குமேன்ற யோசிக்கிற அளவுக்கு எபிசோடு வேறு தாறு மாதம் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இங்கே பாருடா ஓவராக பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த அருவாளை வச்சு ஒரே கொத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா பார்த்துட்டு இருக்க, சொல்ல அதை செய்ய, அவனை கொத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இந்த அருவாளை வச்சு மண்ணை கொத்தினாலும் கொத்தாதே, இவனை போய் கொத்த சொல்கிறானே அப்படின்ற மாதிரி சண்முகத்தோட அப்பா மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாகவே நீ யாரா இது அப்படி கம்மங்கி யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. சனியை வந்துட்டு ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்களே, வயிறு பசிக்குது அப்பா, ஒரு வாய் சோறு போடுங்க, இங்கே வருங்க அன்னலட்சுமி ஒரு வாய் சோறு போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருடா நான் எங்கள் அத்தை மாதிரி சாப்பிட்டு கிடையாது, ரொம்ப டெரரான ஆள், என்னை கடத்தினதில் நீ ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இசைக்கு கேட்க, என்னம்மா நீங்கள் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பிச்சை எடுக்க தான் வந்திருக்கேன், கடத்தினதா அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சனியை வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. இந்த திக்க பாண்டியமாக சொல்கிறாங்க, இல்லை ஊடிப்பீருடா ஊடிப்பீரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, இத்தனோட சோறு இருந்தால் எடுத்து போட்டு விடு, இல்லைன்னா அமுச்சு விடு, அதை விட்டுட்டு அவனை கடத்தினியான்னு கேட்டான், அவன் என்ன செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு குண்டூருண்ட ஒன்னையே நாங்கள் நம்புறது கிடையாது, நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க, நான் அடிச்சு சொல்கிறேன் இவன் தான் கிட்னாப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. என்னமோ செய்யுங்க அப்படின்னதும் அந்த திக்க வந்துட்டு நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க, இப்போ என்ன உனக்கு சோறு தானே வேணும், இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோறு எடுக்கிறதுக்காக உள்ளே போக, ஒரு வாய் சோறு வந்தது சாப்பிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏலே அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்கிறா நீ தாண்டா கடத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வேற சும்மா இருக்காமல் புலம்பிகிட்டே இருக்காங்க. சனியை வந்துட்டு ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்க. பாக்கியம் வந்துட்டு கையில் சுடுதண்ணியோடு வர்றாங்க. இந்த சுடுதண்ணியை கொதிக்க கொதிக்க அவன் மேலே ஊத்துடாத்தான் நீ அடங்குவ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஒரு வாய் சோறு கொட்டது குத்தம்மா, என்ன என் மூஞ்சி வேக வைக்க வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சனி அங்கேருந்து ஓடிடுற. கரெக்டாக பாக்கியமும் ஊற்றுறாங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து நின்றுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. சவுந்தரபாண்டி வந்துட்டு ஆன்னு வாயை பொழந்துட்டு நிற்க, புகையெல்லாம் வெளியில் தள்ளுது. அடுத்த சீனில் சவுந்தரபாண்டிக்கு வந்துட்டு மருந்து போட்டுக்கிட்டேவும் ஆளு மூஞ்சியும் பாரு, சே தண்ணி கம்மியாக கோயிச்சனால பரவாயில்ல நல்ல வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிறாளே, ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் மேலே தண்ணி கம்மியாக இருக்கிற சுடு தண்ணியை ஊற்றிட்டேன் நின்ன, இல்லைன்னா நல்லா கொதிக்க ஊற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுகிற பாருங்க, நல்ல வேலை தண்ணி சூடு கம்மியாக இருந்துச்சேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்ல, நீ எந்த மாதிரி பேசுவேன்னு எனக்கு தெரியும்டி, என் தம்பி இப்படி நிலைமையில இருக்கான்னு அது காரணம் நீ தான், இப்படி வேக வச்சு போட்டு பேசுகிற பாரு பேச்ச அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்கள் தொம்பி குறுக்கால வருவான், நான் என்ன கனவாகண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த திக்கா வந்துட்டு சிவபாலன் சொல்கிறாரு, ஆமாம் எதுக்கு கரெக்டாக அவனை காப்பாற்றுறதுக்காக நீ வந்து நின்று அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதோ கூட்டமாக பிரச்சனை நடக்கிற மாதிரி இருந்துச்சே நான் வந்தேன், அதுக்காக அவனை காப்பாற்றுறேன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு போனால் போதுன்னு மருந்து ஓட்டுக்கிட்டு இருக்கேன் பெத்த தகப்பனாச்சேன்னு ஓவராக பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கைகளை ஓடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கேருந்து கிளம்பிடுற. பாத்தியாடா இதுகளுக்கெல்லாம் அடப்ப அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆண்டியம்மா பேசிகிட்டே பக்கத்தில் வர்றாங்க. இல்லை அந்த கடத்துனதுலேருந்து ஒருத்தர் இப்படி வருவா நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, பேமெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அறிவு கெட்ட நொக்கா, வந்தது உன் ஆளு கிடையாது ஏன் ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரா ஓ ஆளா அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சனிய பையன் தான் பாவம் செலவுக்கு காசு இல்லை ஓலை வாங்குறக்கா வந்திருக்கான், இப்படி வந்து சில்லோலை பட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அந்த கிறுக்கு பையன் தானா இது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாக்கா அதுலேயும் அந்த இச்சைக்கு இருக்காளேன்னு ஒச்சக்கி அவதான்க்கா இந்த வேலைலாம் பார்த்து விட்றது அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த வீக்க பாட்டியமாக சொல்கிறாங்க, அந்த குட்டச்சி ரொம்ப ஓவரத்தான் ஆடிக்கிட்டு இருக்கா, அவளை அடைக்க வைக்கணும்டா தம்பி அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு சவுந்தரபாண்டி அப்படியே வெள்ளப்பூத மாட்ட உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ சுடுதுடி ஐயோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்த, உனக்கு அறிவு இருக்காடி, அவனே வெந்து போய் உட்காந்துருக்கான், தயிர் சாதம் ஏதாவது பண்ணுவியா, தோசையை சுட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் சொல்ல தம்பிக்கிட்ட கேளுங்க, நான் கேட்டேன் வெந்து போயிருக்கே தயிர் சாதம் மன்னவான்னு, ஏன் உடம்பு தான் வெந்திருக்கு நாக்கா வெந்திருக்கு தோசை வையின்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு இதெல்லாம் வேணும்டா அப்படின்ற மாதிரி பாண்டியம்மா மனசில் நினச்சிக்கிறாங்க. ஐயோ எப்படியெல்லாம் வளர்த்தோம், பாரூட்டி சீரூட்டி வளர்த்த வயனை இப்படி ஆக்கிட்டீங்களே, ஐயோ சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுறானே, ஏண்டி அவனுக்கு தான் ஊட்டி விட வேண்டியதானே, அவன் தான் கஷ்டப்படுறான்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை அக்கறை இருந்தால் உங்கள் சொல்ல தம்பிக்கு நீங்களே ஊட்டி விடுங்க அப்படின்னு இசைக்கு சொல்ல, அதானே அதான் பாலூட்டி சீலூட்டி வளர்த்திகள்ல ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிவபாலனுக்கு இசைக்கு வந்துட்டு குழம்பு பரிமாறுறாங்க. அறிவு கேட்டவளே உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, தள்ளி நின்று என்ன அவன் என்ன உன் புருஷனா, அவன் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நின்று குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஒரு பெரியாத்தோ வார்த்தையை அட்டைக்கு பேசலன்னா இங்கே ஒரு கொலை விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு இந்த தட்டு எடுத்து எரிஞ்சோன்னு வச்சுக்கோ மண்டை செதறிடும் அப்படின்னு சிவபாலன் சொல்ல. அந்த திக்க பாட்டிமா வந்துட்டு நீலாம் ஒரு மோசமான பொம்பளை, உனக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறத வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு போயிடுறாங்க. என்னுடைய இவளுக இப்படி பண்ணுறாளுக பாத்தியா
எப்படி மானக்கடா பேசிட்டு போகிறாளுகன்னு இவளுகளை விட மாட்டேன்டா பழி வாங்குவே அப்படின்னு பாண்டிமா சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் அவளுக்கு சுட்ட தோசையவே அடித்து நகர்த்திக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த சைடு இசைக்கு ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பாக்கிய வந்து சமாதானப்படுத்துறாங்க. இல்லை இது எங்கள் அண்ணன் அப்பா வந்தால் இப்படியெல்லாம் விட்டுருக்குமா அவளை கொதவளை கடிச்சு துப்பியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வெறி, நீ இதை பற்றி முத்துப்பாண்டிட்டெல்லாம் சொல்லாத, உனக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் கிச்சனில் எடுத்து வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல. போத்த எனக்கு ஒன்றும் பசிக்கலை நீ போ அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு இசைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னைக்குன்னு போனால் இந்த பலா போன வயிறு பேய் மாதிரி பசிக்குதே, சரி கிச்சனில் போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு மெதுவாக பூனை மாதிரி நகண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பாண்டியம்மா தலையில் வந்துட்டு பெட்ஷீட்லாம் போட்டுக்கிட்டு நைஸாக வர்றாங்க. கையில் வந்துட்டு கட்டை எடுத்துகிட்டு ஹாலில் தான் சிவபாலன் வந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்க. நைஸாக வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இசைக்கு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பாண்டியம்மாவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்க. டக்குன்னு சிவபாலன் வந்துட்டு பாண்டியம்மாவை பார்த்துட்டு திருடன் தான் வர்றான்னு சொல்லிட்டு அவன் மேலே பெட்ஷீட்டை போத்துனதுமே இசைக்கு வந்துட்டு டக்குன்னு வாழைப்பழத்தை எடுத்து பாண்டியம்மா வாயில் அடைச்சிடுறாங்க. பேச முடியாதுல, உடனே வந்துட்டு திருடன்னு சொல்லிட்டு கத்தவும் சவுந்தரபாண்டி வந்துட்டு கட்டை எடுத்து ஏன் வீட்டுக்குள்ளே திருடனாடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை அடின்னு அடிச்சு பாண்டியம்மா மண்டையை உடைக்க, ஏன் பாக்கியம் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, இவன் மண்டையை அடிச்சு உட அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியமும் எல்லாம் போட்டு அடிச்சு முத்துறாங்க. இசைக்கு இதான் சாக்குன்னு என்னைய பேசுன நீ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அடிக்க பாண்டியம்மா உள்ளே வந்துட்டு நான் அக்காடான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.